அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் நல்ல நாள், நல்ல நேரம், திதி, ஓரை இந்த மாதிரி பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல தான் மருதாணி வைப்பதும் ஒரு சுப நிகழ்ச்சி மாதிரி தான். இந்த மருதாணி வைக்கும்போது நாம் எல்லா நேரங்கள்லையும் வச்சிடக்கூடாது. இதே நம்ம நினச்சோமா பறித்து வச்சோமா இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு மருதாணி கிடைக்கிது அப்படின்னா உடனே அதை அரைச்சி வைக்கிறது ரொம்ப தவறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி என்பது மகாலட்சுமியோட அம்சம். இந்த மகாலட்சுமியோட அம்சமான மருதாணியை நம்ம கையில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி ரொம்பவுமே நமக்கு விசேஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மருதாணியை கூட நல்ல நேரம், நாள், திதி இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப விசேஷமாக மாறும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மகாலட்சுமி உங்களிடம் நிரந்தர வாசம் செய்வாள் இந்த நல்ல நேரங்களில் வைக்கும்போது. இப்போது இந்த பதிவில் மருதாணி எந்த நாள், நேரம் இந்த மாதிரி எப்போ வைக்கிறது, எந்த நாளில் வச்சா நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். முதல்ல மருதாணியை பறிக்கிறதுக்கும் சில சாஸ்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி சில நேரம், குறிப்பிட்ட நேரம்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. அதாவது மாலை வேளைகளில் மருதாணி கண்டிப்பாக பறிக்கவே கூடாது. அதாவது அந்த செடியை பொதுவாக எந்த ஒரு செடியையும் மாலை நேரங்களில் பறிக்கக்கூடாது, தொடவும் கூடாது. அதுவும் குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் எந்த செடி, மரம், கொடிகளை தொடவே கூடாது. ஏன்னா அமாவாசை நாட்களில் பித்ருக்கள் அந்த மரம் செடிகளில் தங்கியிருப்பாங்க, அவங்க இளைப்பாறுவாங்க அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நேரங்களில் நம்ம செடியை தொட்டோம் அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது. இப்போது மருதாணி எந்த நாளில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நாட்களில், அதாவது ஒரு நாளில் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி மருதாணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே அந்த சக்தி, அதாவது அந்த சுக்கிரனுடைய அம்சமும், அந்த சுக்கிரனுடைய நாள், இந்த சுக்கிரனின் அம்சமான மருதாணியை நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே விசேஷம். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள், அதாவது உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கும் மருதாணி வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் இந்த அன்னைக்கு, அதாவது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த நட்சத்திரத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த நாட்களையும் நம்ம மருதாணி வைக்கிறத தவிர்க்கணும். கிழமைகளில் பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் மருதாணி வைப்பதற்கு ரொம்ப உகந்த நாட்கள். புதன்கிழமையும் வைத்து கொள்ளலாம். திதிகளில் பார்த்திங்கன்னா பஞ்சமி, தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த திதிகளில் நம்ம மருதாணி வைத்து கொள்ளலாம். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம், இந்த திதி எல்லாம் கலந்து வரும்போது நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த கிழமையும் சேர்ந்து வரும்போது வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். முக்கியமாக ராகு காலம், யமகண்டம் நேரங்களில் மருதாணி இட்டுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மற்ற நல்ல நேரம் கூட பார்த்து வைக்கலாம். இன்னும் சிறப்பாக சுக்கிர ஓரையில் வைக்கும்போது இன்னும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சுக்கிர ஓரை, சூரிய ஓரை, புதன் ஓரைகளில் மருதாணி வைத்து கொள்ளலாம். அடுத்த முறை மருதாணி வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வைங்க. கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நம்மக்கிட்ட செல்வம் அதிகமாக சேரும். அதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.